அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, இறைநேசர்களே, உலகெங்கும் வாழுகின்ற பக்த கோடிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது குரு பெயர்ச்சி பலன்கள். அதில் குறிப்பாக மேசராசியினுடைய பலன்களை பார்க்க போகிறோம். கொஞ்சம் விரைவாக சுருக்கமாக பார்ப்போம். குரு பயிற்சியானது இந்த வருடம் 2026 மே மாதம் 26ஆம் தேதி காலை 11:08 மேல ஆரம்பிக்கின்றது. குரு பயிற்சியாகிறார். 3ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்திற்கு செல்கின்றார். மிதுனத்திலே இருந்து கடகராசிக்கு அவர் பிரசன்னமாகின்றார். அங்கு சென்று ஒரு வருட காலம் ஆட்சி புரிய போகின்றார். கிரகங்களில் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிரகம் சனியினுடைய சில தாக்கங்களையே இந்த குருவினுடைய பார்வை சிறப்பாக இருக்கின்ற பொழுது அது பல மாற்றங்களை கொண்டு வரும் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த வகையிலே 4ஆம் இடத்திலே மேசராசி அன்பர்களுக்கு குரு வருகின்ற பொழுது எவ்வாறான பலன்களை தரப்போகின்றார் என்பதை பார்ப்போம். முதலில் இந்த குரு பார்வையானது இந்த மேசராசிக்கு 8ஆம் வீட்டை அஷ்டமதானத்தை பார்க்கின்றார், 10ஆம் வீட்டை தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார், 12ஆம் வீட்டை விரயஸ்தானத்தை பார்க்கின்றார். இந்த பார்வைப்படுகின்ற இடமெல்லாம் புண்ணியமாக போகின்றது. ஆகவே இந்த அஷ்டமதானத்தை பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையில பல முன்னேற்றங்களும் தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்க போகின்றது. இந்த காலகட்டம் 7.5 சனி நடைபெறுகிறதே என்பதை, விரயச்சனி நடக்கிறது என்பதை நினைத்து வருந்த வேண்டாம். இந்த வருட குரு பயிற்சி பிரம்மாண்டமான வளர்ச்சியை உங்களுக்கு ராஜயோகத்தை இந்த குரு பயிற்சி தரப்போகிறது. கிட்டத்தட்ட 70-80% நற்பலன்களை குரு பகவான் கொடுக்க போகிறார். கவலை ஏது உங்களுக்கு வேண்டாம். அதே நேரத்தில் இந்த 20-10-2026 22-12-2026 இந்த 5ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கிறார். அந்த நேரத்தில் மன வலிமை, வெற்றி, அலைச்சல் இருந்தா கூட சென்ற இடத்திலெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உருவாக போகிறது. நினைத்த காரியங்களை நிறைவேற்றக்கூடியதாக இந்த 4ஆம் இடத்து குரு உங்களுக்கு செய்ய போகின்றார். சுகஸ்தானத்தில் இருந்து சுகங்களை அள்ளித்தரப் போகின்றார். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். கணவன் மனைவி வேறுபாடுகள் நீங்கும். பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். சமூகத்தில் உங்களுக்கு இருக்கின்ற நன்மதிப்பும் புகழும் மேலோங்கும். சரிங்களா? இது எல்லாம் இந்த 8ஆம் வீட்டை பார்ப்பதனால பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது மட்டுமல்ல, இந்த 8ஆம் வீட்டை பார்ப்பதனால வாகனம் வாங்குவது, சொத்து வாங்குவது, புதிய வீடு கட்டுவது, இது போன்ற விஷயங்கள், புதிய இடங்கள் வாங்குவது, நிறைய லாபம் கிடைக்கும். இந்த வருட காலகட்டத்தில் நிறைய லாபம் கிடைக்கும். பணமும் பொருளும் கையில கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாக போகுது. அதே மாதிரி 10ஆம் வீட்டை பார்ப்பதனால தொழில் ரீதியா இடமாற்றம், பதவி உயர்வு, புதிய தொழில்களை நீங்க ஆரம்பிக்கிறது, கொடுக்கல் வாங்கல்கள்ல நல்ல விஷயங்கள் வர்றது, இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல முறையில் செய்யக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகின்றது. அதே நேரத்தில் 2026 அக்டோபர் முதல் 2027 ஜனவரி வரை குரு அதிசாரமாக சிம்மத்திற்கு செல்கிறார். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், விவேகமா நடந்துக்கணும். அதே நேரத்தில் கடந்த காலங்களில் சில சங்கடங்கள் தந்து பொருளாதாரத்தை விரயங்களை ஏற்படுத்தி வந்த குரு பகவான் அந்த விரயத்தை குறைத்து அதிக மாற்றங்களை தரப்போகிறார். குடும்ப முன்னேற்றம், அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம், எல்லாமே பிரச்சனையான விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. காரியங்கள், நீங்கள் செய்கின்ற காரியங்களில் வெற்றி கிடைக்க போகிறது. புதிய வரவுகள், புதுசான ரூட்டில், வழிகளில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேசராசி அன்பர்களே, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல குரு வருவதனால், பார்வை விழுவதனால, அந்த விரயஸ்தானத்தின் அதிபதி என்பதால் இந்த குரு பகவான் இல்லத்தில் சுப விரயங்கள் ஏற்படும். வீடு கட்டுதல், வீடு வாங்குதல், இல்லத்தில் பல திருமணங்கள், சுபகாரியங்கள் நடப்பது, இது போன்ற பல விஷயங்களையும் விரயங்களாக கொடுப்பார். அது சுப விரயங்கள் என்று சொல்லுகின்றோம்.
அப்ப இந்த காலகட்டத்துல சில நேரங்கள்ல அந்த குறிப்பிட்ட வந்து அந்த அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் வீண் விரயங்களுக்கான காலகட்டம். அத கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்கணும். சரியா? உத்தியோகத்துல வந்து உங்களுக்கு உயர்வு, கௌரவம், நீங்க செய்கின்ற தொழில்ல வந்து லாபம் இரட்டை மடங்குல அதிகரிக்கும். போட்டி பூசல் விலகும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள், 80% வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்த 4 மாதங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த இப்ப நடக்கின்ற காலகட்டத்தில் அற்புதமாக இருக்கும். 5 மாசம் கடந்த பின்பு கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மிக அற்புதமான திருப்பங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்ட பணவரவுகள் அந்த மே மாசம் 26க்கு பிறகு மேசராசி நேயர்களுக்கு பணவரவுகளும் அதிர்ஷ்டங்களும் அடிக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பு பாராட்டுகளை பெற்று உயர்ந்த நிலையை அடைவீர்கள். விவசாயிகள் நஷ்டத்தில் இருந்து விடுபட்டு அதிக மகசூல் கிடைக்கும். உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம், வீடு கட்டுவது, கடன் பெறுவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழிலதிபர்களுக்கு நஷ்டங்கள் நீங்கி வளம் பெருகும். உங்களுடைய வாழ்வு அடுத்த கட்டத்திற்கு போகும். கலைஞர்களுக்கு அனைத்திலும் தீர்வு வரப்போகிறது. கலைத்துறையில மாற்றங்கள் வரப்போகிறது. உங்களுக்கு புதிய புதிய வந்து ஒப்பந்தங்கள், புதிய திரைப்படங்கள்ல வந்து ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. இந்த முதலமைச்சரனுடைய வருகையினால சினிமா துறை மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி எட்ட போகிறது. கலைஞர்களுக்கு வீட்டு வசதி போன்ற பல விஷயங்கள் கிடைக்க போகின்றன. எல்லாவற்றிலும் கலைஞர்கள் முன்னிலைக்கு வருவார்கள். அதில் சிறப்பான இடத்தை பெறப்போகிறவர்கள் இந்த 12 ராசிகள்ல மேசராசி அன்பர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அரசியல்வாதிகள் எதிர்பார்த்ததை விட நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், முக்கியமான மாற்றங்களை உருவாக்குவார்கள். இறை வழிபாட்டோடு சேர்ந்து வாழ்கின்ற பொழுது கவனமான முறையில நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லை. ஆகவே குரு பகவானுடைய இந்த வரவு, இந்த மாற்றம், 4ஆம் வீட்டினுடைய மாற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி நல்லதை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்றால் முருகப்பெருமானை வழிபட்டு நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பான முறையில் வாழ்ந்து வெற்றிகளை கிடைக்க வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.